கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 வசனங்களே ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பிரதான ஆசாரியர். இன்றைக்கும் கூட அவர் பரலோகத்துக்கு சென்று அங்கு பிதாவினிடத்திலே நமக்காக, தம்முடைய மக்களுக்காக, யாரெல்லாம் அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்களோ கேட்டுக்கொள்கிறார்களோ அவர்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தை நான் படிக்கிறேன். வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாய் இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையில் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். நமக்கு வானங்களின் வழியாக ஏறி போன ஒரு பெரிய பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அந்த ஆசாரியர் இருக்கிறதுனாலே நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம். அதோடு கூட நம்முடைய பலவீனங்களில் குறித்து நாம் பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியனாக இல்லாமல், உலக பிரகாரமான பழையபடியாக அந்த பிரதான ஆசாரியனாக இல்லாமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். அவர்தான் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார், எல்லா காரியங்களும் இருந்தார். ஆனாலும் பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கப்படுகிறது, ஒரு உறுதி கொடுக்கப்படுகிறது. அவருடைய கிருபாசன தண்டையிலே போவதற்கு நமக்கு தேவன் ஒரு சகாயத்தை கொடுக்கிறார். 16 வருஷத்தில், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம், தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையிலே போவோம். அவருடைய கிருபாசன தண்டையில் போவதற்கு நாம் பயப்படவே கூடாது. என்னென்னு சொன்னால், அவருடைய நம்ம அப்பா பிதா, அவரிடத்துல நாம் எதை கேட்டுக்கொண்டாலும், நம்முடைய தவறுகளை குறித்து அவரிடத்துல வேண்டிக் கொண்டாலும் நமக்கு மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதோடு கூட உங்களுக்கும் எனக்குமாக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், துதிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுடைய பிரதான ஆசாரியராக இன்றும் எங்களுக்காக பரலோகத்தில் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறீர். இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து ஆண்டவரே ரத்தத்தை எடுத்து பிதாவினிடத்திலே கொண்டு போய் கொடுத்தீரே, அப்படிப்பட்ட நல்ல தேவன் எங்களுக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.